பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபத்தினுடைய இன்றைக்கு 4வது நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த 4வது நாள் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நெகேமியாவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இடிந்த சுவர்களை ஆய்வு செய்தல். அல்லேலூயா. இடிந்த சுவர்களை ஆய்வு செய்தல். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து 20வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பு என்று சொன்னால், நெகேமியா அந்த பட்டணத்தில் அந்த அலங்கத்தை போய் ஸ்தோத்திரம் பார்வையிடுகிறதையும் இந்த நகர சோதனை செய்கிறதையும் நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆம், ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், அந்த இடிந்த சுவரை, இடிந்த இடத்தை ஆய்வு செய்வது நல்லது. அது ஆய்வே செய்யாம அந்த இடம் எப்படிப்பட்டது, எந்த நிலைமைக்கு ஆயிருக்குங்கிறது தெரியாம நாமவே ஒரு தீர்மானத்தை நாம் என்ன செய்ய முடியாது, நாம் அதை எடுத்து விட முடியாது. அந்த இடத்துக்கு போய் அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அதற்கு என்னென்னலாம் தேவைகள் என்பதை அந்த இடத்துல போய் ஆய்வுகள் செய்து பார்த்தால்தான் அதனுடைய உண்மையான நிலவரம் என்ன என்பதை நமக்கு தெரியும், நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். நெகேமியா அவனுக்கு அந்த வார்த்தைகளை கேட்டபோது பாரமடைந்தான் என்று சொல்லி முதல் நாள் நாம் தியானித்தோம். 2வது நாள் அதற்காக அவன் செபித்து வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. 3வது நாள் தேவனுடைய நேரத்துக்காக அவன் காத்திருந்தான் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த 4வது நாள் ஆமென் ஸ்தோத்திரம், நெகேமியா செய்த காரியம் இடிந்த சுவர்களை ஆய்வு செய்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இடிந்து போன உடைக்கப்பட்ட இடத்தை ஆய்வு செய்வது நமக்கு நல்லது. மற்றவர்களிடத்திலேயோ மற்றவர்கள் காரியங்களையோ நாம் குறை சொல்லி நாம் அதை விட்டு விடாதபடிக்கு, குறை சொல்லியே நாட்களை கடத்தி விடாதபடிக்கு, நாம் நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய வீடுகள் அல்லது நம்முடைய நிலைமைகள் இதெல்லாம் உடைக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்ன, ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கு காரணம் என்ன, நம்முடைய நன்மைகள் நம்முடைய கையை விட்டு மாறி போனதுக்குண்டான காரணம் என்ன என்பதை நாம் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அந்த சுய பரிசோதனை, தற்பரிசோதனை அது செய்து கொள்ளாத நிமித்தமாக பல இன்னல்களுக்குள்ள ஆளாகிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆமென். நம்முடைய காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது மிகப்பெரிய ஒரு பாவத்தை அவன் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி அவனை எச்சரித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டு தேவ சமூகத்துல போய் ஆமென் தான் இடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட அந்த இடத்தை ஆய்வு செய்தான். அந்த ஆய்வு செய்தது நிமித்தமாகவே தான் தாவீது திரும்பவும் அவனுடைய கூடாரத்தை, திரும்பவும் அவனுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு, இந்த தீர்க்க தரிசன எச்சரிப்புகளை கேட்டுவிட்டு அவன் ஏனோ தானோ என்று சொல்லி இருக்கவில்லை, அல்லது பயப்படாமல்
நான் ஒரு ராஜா, ஆமே ஸ்தோத்திரம் என்று அந்த அகங்காரத்துல இருந்து விடாமல் தேவ சமூகத்துல போய் விழுந்து கிடக்கிறான். அதான் வேதம் சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழைகளை உணரணும். இடிக்கப்பட்ட இடத்தை, நஷ்டம் வந்ததுக்குண்டான காரணத்தை, இழப்புகள் வந்ததுக்குண்டான காரணத்தை நாம் நம்மிடத்துல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க அதை செஞ்சிட்டாங்க, அவங்க அதை பேசிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. நம்ம இடத்துல என்ன மிஸ்டேக், நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எங்க நம்ம இழந்துட்டோம், இந்த இழப்புகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயம் ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா, தன்னைத்தானே நிதானித்தறிந்தால் நலமாயிருக்குமே. அல்லேலூயா. யார் ஒருவன், எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய காரியத்தை குறித்து அவன் ஆய்வு செய்து தன்னுடைய பாதையை அவன் சரிப்படுத்திக் கொள்ளுகிறானோ அவனே ஒரு சிறந்த ஒரு தலைவனாகவும் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த காரியத்தை நடப்பதையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது ஆய்வு செய்யாத பட்சத்தில், அது சரி செய்யாத பட்சத்தில் நாம் ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்து விட முடியாது. அப்ப எங்க என்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன ஆண்டவரே? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்ப அவங்களுடைய ஊழியம் இடிக்கப்பட்டு போனதுக்கு உண்டான காரணம் என்ன? அந்த இடிந்த இடத்தை ஆய்வு செய்து பார்க்கணும். அப்படி ஆய்வு செய்து பார்ப்பு என்று சொன்னால் உங்க வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். நெகேமியா ஆமே ஸ்தோத்திர, சகல ஆசீர்வாதங்களும் அதை கட்டுவதற்குண்டான சகல காரியத்தையும் ராஜா அவனுக்கு கொடுத்து விட்டிருந்தாலும், ஆனாலும் 3 நாள் அந்த தேசத்தை, அந்த இடத்தை போய் சுற்றி பார்த்து இந்த நகர சோதனையை செய்துவிட்டு வருகிறதை பார்க்க முடியும். எதற்காக? ஒரு சிறந்த தலைவனுடைய பண்பு அதுதான். அங்க போய் என்ன செய்யணும்? பார்க்கணும். அதெல்லாம் விவரிக்கணும், அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். அப்போதான் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போதான் அடுத்த வேலையை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி செய்யலாம், என்ன செய்யலாங்கிற ஒரு பிளானிங் கிடைக்கும், ஒரு திட்டம் கிடைக்கும். ஆய்வே செய்யாத பட்சத்துல, அதை போய் ஒரு அதை சுற்றிலும் பார்க்காத பட்சத்துல அதுக்கு என்ன தேவை, என்ன செய்யலாம், என்ன பண்ணலான்னு ஒரு கணக்கு என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அவன் ஆய்வு செய்தான். இன்றைக்கு நீங்கள் உங்களை குறித்த ஒரு ஆய்வு தேவை. உங்க வீட்டை குறித்ததான ஒரு ஆய்வு தேவை. உங்க பிள்ளைகளை குறித்ததான ஒரு ஆய்வு தேவை. என்ன செய்யணும்? கவனிக்கணும். எங்கேயோ மிஸ்டேக் ஆகுது, எங்கேயோ தடுமாற்றம் வருகிறதே அப்படிங்கிறத கவனிக்கணும். அதை கவனிச்சு அந்த பாதையை, அந்த காரியத்தை ஆரம்பத்திலேயே அதை சரி செய்வோம் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த 4வது நாள்ல ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் நிச்சயமாக நம்ம போய் என்ன செய்யலாம்? ஆய்வு செய்யலாம், நகர சோதனை செய்யலாம். இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க? உங்களை சோதிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டை சோதிச்சு பாருங்க. என்ன ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு என்ன ஆண்டவரே காரணம்? என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர், எங்கேயோ நான் என்ன செஞ்சிட்டேன், என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்ப்பா, என்னை தயவான ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், இந்த காரியத்தை நான் சரி செய்து கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர், இதை நான் சரி செஞ்ச அடுத்த ஒரு செம்மையான பாதையில நான் கடந்து போகணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே அந்த உடைக்கப்பட்ட இடத்துல இருந்து திரும்பவும் உங்க கூடாரம் கட்டி எழுப்பப்படும். உங்களுடைய மதில்கள் கட்டி எழுப்பப்படும். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் செய்வார்.
தாவீது அவனுடைய சமூகத்துல கர்த்தர் துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காரும் என்று அவன் தன்னைத்தான் ஆராய்ந்ததுனால தான், தன்னைத்தானே அவன் ஸ்தோத்திரம் அவன் ஆராய்ந்து கொண்டதனால் மாத்திரமே அவன் அதை உணர்ந்து தேவ சமூகத்துல அவன் ஸ்தோத்திரம் ஜெபிக்க முடிந்தது. அப்படி தன்னை ஒப்பு கொடுத்தான், அந்த வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டான், அந்த வார்த்தைக்கு பயந்து தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தான். தாவீது கூடாரம் என்றென்றைக்குமாய் அசைக்கப்படாததாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய கூடாரம், நம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரம், நம்முடைய ஊழியங்கள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாம் நம்முடைய காரியத்தை ஆராய்ச்சி செய்வது, ஆராய்ந்து பார்ப்பது, சோதித்து பார்ப்பது நமக்கு அது நல்லது. நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ளுவது நமக்கு அது நல்லது. அதை நாம் சரி செய்து கொள்ளலாம். இந்த பார்வையில, நடக்கையில, பேச்சுல, செயல்பாடுல எந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டேங்கிறத நம்ம யோசித்து அறிந்து அதை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து வெளியே வந்து இனி அந்த பாவத்தை செய்து விடாதபடி திரும்ப நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்கள், ஸ்தோத்திரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்க்கணும். அதை நாம் அறிந்து நாம் அதை ஸ்தோத்திரம் சரி செய்து கொள்வோமானால் தேவன் நம்முடைய குடும்பங்களை திரும்ப கட்டுவார். உங்க குடும்பங்களை திரும்ப கட்டுவார். நீங்க விழுந்து போகிற கர்த்தர் விட மாட்டார். உங்க கூடாரம் அசையாமல் நிலை பெற்றிருக்கும். உங்க பிள்ளைகளுடைய கூடாரம் அசையாமல் நிலை பெற்றிருக்கும். கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் செய்வார். அவரால் கூடாதது எதுவுமே கிடையாது. அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே உடைந்து போனது? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எந்த இடத்துல நான் இழந்து போனேன்? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆராய்ந்து நாம் பார்ப்போமானால் நாம் உணர்த்தப்படுவோம். உணர்த்தப்படுகிற காரியத்தை நாம் சரி செய்து கொள்வோமானால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். நாம் இடிந்த சுவர்களை, இடிந்த இடத்தை ஆய்வு செய்ய ஆயத்தமா இருப்போமா? நீங்க அப்படி அந்த இடங்களை நீங்க ஆய்வு செய்து சோதித்து பார்த்து சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சிங்காசனத்தை ஆண்டு உறுதிப்படுத்துவார். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டு கண்மலை மேல கட்டப்பட்டதா இருக்கும். அது அசையாமல் உறுதியுள்ளதா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இடிந்த சுவர்களை ஆய்வு செய்த நெகேமியா, அப்பா, நாங்களும் அது போல எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, ராஜா ஸ்தோத்திரம், அது ஊழியத்தின் பாதை, பிஸ்னஸ், எந்த காரியமா இருந்தாலும் அதுல நாங்க எந்த இடத்துல அது நஷ்டப்பட்டது, எந்த இடத்துல அது ஒன்றும் இல்லாமல் போனது என்பதை நாங்கள் நிதானித்து அறிய, அப்பா, அந்த காரியங்களை கண்டுபிடித்து கொள்ள, அதை கண்டுபிடித்து சரிபடுத்தி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உதவி செய்வீராகப்பா. அன்றதை சரி செய்வது கொள்வதற்குண்டான அப்பா அதைய உணர்ந்து தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் சமர்ப்பிக்கக்கூடிய இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க ராஜா. உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கட்டப்படட்டாண்டவரே. அவனுடைய குடும்பங்களுடைய சிங்காசனம் அப்பா உறுதிப்பட்டு இருக்கட்டும் ராஜா. உடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டாண்டவரே. உமக்கு மகிமையா இருக்கட்டும் ராஜா. உடைய பிள்ளைகளை வாழ்த்து நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.